நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நடக்கிற இந்த கார் சேல், அதாவது இலங்கையில் உள்ள எல்லா கார் கம்பெனிகளும் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ என்னென்ன கார் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இது பாருங்க, அது புதுசாக ஒரு கார் ஒன்று நிற்குது. இது ஒரு எலக்ட்ரிக் கார். இந்த கார் ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் கார். இதை நாங்கள் ஒருக்கா உள்ளுக்கு போய் பார்ப்போம், என்ன மாதிரி செக்ஷன் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். பாருங்க, இந்த கார் லக்ஸரி ப்ரீமியம் சொல்லி ரெண்டு இதில் இருக்குது. இது லக்ஸரி, இது ப்ரீமியம். ஒரு செக்ஷனில் ரெண்டும் ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் தான். நாங்கள் ஏதாவது ஒரு காரை போய் பார்ப்போம். ஃபுல் எலக்ட்ரிக், ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 600 கிலோமீட்டர் பயணிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா விண்டோஸும் ஓப்பன். ஓகே ஓகே, க்ளாஸ் ஆல் விண்டோஸ். ஓகே, பின்னுக்கு இருந்தே வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தோன்னா முன்னுக்கு கமாண்ட் பண்ணும். டிரைவர் மசாஜ், டிரைவர் சீட்டும் இந்த சீட்டும் மசாஜ் சீட். மசாஜ் ஃபுல் மசாஜ்னா ஃபுல் மசாஜ் சீட். बैक रिलीव मसाज और वो बैक के बैक सीट मसाज ना सीट मसाज இல்லை, ஆனால் கொஞ்சம் சாஞ்சிருக்கக்கூடிய அவ்வளோதுக்கும் சாஞ்சிருக்கலாம். சாஞ்சிருக்கக்கூடிய அந்த இது இருக்குது, அவ்வளோ சாஞ்சிருக்கலாம். முன்னுக்கு இருந்து பார்ப்போம். டிரைவர் நாங்கள் இந்த இதில் மசாஜ் சீட்டாக இருக்கா, இதாக இருக்கா பார்ப்போம். இந்த ஆப்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சீட்டோட கம்ஃபர்டபுளாக பாருங்கள். ஃபுல்லாக இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இதில் கூலிங் பாக்ஸ் ஸ்மால்னே, இதில் ஒரு கூல் பாக்ஸ் இருக்குது. ஹாட் அண்ட் கூல் ரெண்டும் இருக்குமா இதுக்குள்ள? हॉट देना कूल देना टेम्परेचर चेंज करना. சேஞ்ச் பண்ணலாம். இதில் பாருங்க, அந்த மூணு ஆப்ஷனை பாருங்க எப்படி இருக்கு. ஷீட் மசாஜஸ் ஆப்ஷன். டோரை பாருங்க எப்படி இருக்குன்னு. டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் சீட் மசாஜ் இருக்குது. டிரைவர் சீட்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்காம். அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் லைட்டாக அப்படி அந்த பின்னால் ஒரு குத்துற மாதிரி அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த இதில் காட்டுது என்ன செய்யுது பின்னுக்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த மசாஜ் பண்ணுதுன்னு இதில் காட்டி கொண்டு இருக்குது. அப்படியே மசாஜ் ஏரியா அப்படியே காட்டுது. அப்படியே ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வச்சு எல்லாத்தையும் செய்யலாம். full sense it was voice command in adaptive cruise control இருக்கு, வாய்ஸ் கமாண்ட் இருக்குது, ஃபுல் அடாப்ட் கண்ட்ரோல் இருக்குது, மற்றது சென்சர் இருக்குது, டிரைவர் சென்சர். வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் இருக்குது. இதில் நான் ஃபுல்லாக காட்டுறேன். வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், and ventilate and heat sheets, ventilation and heat sheet, memorable sheets and auto adjust make අපිට memory කරලා sheets adjust කරන්න පුළුවන්. මම adjust කරොත් එහෙම sheet එක මේක 6 way adjustment sheet එකක්, ඔක 4 way adjustment sheet එකක්, මේක memory කරන්න පුළුවන්. எங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி அது இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த கார் அமைச்சிருக்குன்னு சொல்கிறார். අමතරව අපි වොයිස් වලින් කරපු ටිකම අපිට මේ පැනල් එකකින් කරන්නත් පුළුවන්. මේ ටේල් ගේට් ඕපන් කරන්න பண்ணுறார். டச் பண்ணிங்களா பின் டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே இதில் டச் பண்ணிங்களா இது டோர் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பாருங்க, அங்கே டோர் ஓப்பன்ல இருக்குது. இந்த டச்சில் இருந்தே அங்கே ஓப்பன் செய்யலாம். ஓகே, ஹலோ பேபி, க்ளோஸ் த டேல் கேட். அவர் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்துட்டார், க்ளோஸ் த கேட்னு சொல்லி அது க்ளோஸ் ஆகிட்டு. அந்த வாய்ஸ் கமாண்ட்லேயே எல்லாம் இதாகுது. இப்போ எந்த சீட் மசாஜ்லாம் இருக்குது, மசாஜ் கொடுத்துருக்குறாரு. அது மசாஜ்லாம் இருக்குது ஆல்ரெடி. லைட்டிங் சிஸ்டத்தை பாருங்க. මේක ඒරියාව ඕල් ඒරියාව මේක ඔක්කොගෙම තියෙනවා. ඩෝ හැන්ඩල්ස් වලට මේ වටේට ෆුට්ස් වලට එහෙම ඔක්කොම තියෙනවා. இந்த ஏரியா இந்த இதுக்குள்ள எல்லாமே லைட் இருக்குது. இங்கே லைட் இருக்குது. இப்போ நைட் டைம் நல்ல இதாக இருக்கும். இந்த டிரைவர் சைட்டில் எல்லாமே
லைட் இருக்குது அப்படி ஒக்கமாக நல்லா இருக்கும். இவ்வளோ கலர்லேயும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த லைட். இவ்வளோ கலர்லேயும் நீங்கள் விரும்பின கலரில் போட்டு கொண்டது இல்லை டச் பண்ண 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 மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்கிறாரு அவர். இது பாருங்க, இப்போ ரெட்டுக்கு மாற்றினா ரெட்டுக்கு மாறுது, அதே மாதிரி இப்போ க்ரீனுக்கு மாற்றிக்கல க்ரீனுக்கு மாறுது. ஓகே, අඩිගොන අයින් ස්පීකර් සවුන්ඩ් සෙටප් එකක් ඉන්න මේකේ ස්පීකර්ස් 9ක් එනවා. සෙට් සේෆ්ටි ෆීචර්ස් ගත්තොත් එහෙම ඩ්‍රයිවර් මොන්ට කරන සෙන්සර් එක, ඊට පස්සේ ලේන් ඩිපාර්චර්, ලේන් ඇසිස්ටන්ට්, ඇඩැප්ටිව් ක්‍රූස් කන්ට්‍රෝල්, බ්ලයින්ඩ් ස්පොට් ඩිටෙක්ෂන්, 7 එයාබෑග්ස්, එතකොට ඉමර්ජන්සි ලේන් සේෆ්ටි ෆීචර්ස් ටික ඔක්කොම තියෙනවා. සේෆ්ටි ෆීචර් ඔක්කොම තියෙනවා. සියලුම දේම තියෙනවා. ඕකේ. ඊට අමතරව 360 කැම් එක 60 කැම. ඕකේ. 360 මේ 3D version එක. අපිට 2D version එකෙන් අපිට ඕනි angles එක බලන්න පුළුවන්. இதில் பாருங்கள், நான் வழியால் கேமரா ஃபுல் சிஸ்டம் இருக்குது. 3D வேர்ஷனும் இருக்குது, 2Dயும் இருக்குது. இப்போ 3Dயில் நிற்கிது பாருங்கள், எங்களோட கார் எங்கே நிற்கிதுன்னு காட்டுது. எங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் நிற்கிறார், நிற்கிறார் அவரையும் காட்டுது. அப்படி ஃபுல்லாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஃபுல் எலக்ட்ரிக் தானே? இது ෆුල් ඉලෙක්ට්‍රික් කාර්. ඊට අමතරව තව මේකත් අපිට රෙස්ට් මොඩ් එකක් ගන්න පුළුවන්. රෙස්ට් කරන්න මොඩ් එකක් ගන්න පුළුවන්. මේක බෙඩ් එකක් විදිහට හදන්න පුළුවන්. මේ ෂීට් දෙකම එයා ඔටෝමැටිකලි බෙඩ් එකක් විදිහට හදනවා. இப்போ ரெஸ்ட் மோட் එලාම් එක වගේ තියාගෙන අපිට ඕනි රෙස්ට් මොඩ් එකක් ගන්න පුළුවන්. எல்லாம் இருக்குது. කොහොම අපිට රෙස්ට් මොඩ් එක දෙන්න මේක ක්ලෝස් பாருங்க, ரெஸ்ட் மோட் வந்து அப்படியே செறிஞ்சு கொண்டு போகிறோம் பாருங்க, செறிஞ்சு கொண்டு போகிறோம். நான் அப்படியே முன்னுக்கு வாரேன். அந்த பாருங்க, அவர் அப்படியே முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். ட்ரெஸ் மூட்டில் அப்படி முன்னுக்கு வந்து இது இது ட்ரெஸ் மூட்டை கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டார். සවුන්ඩ් ප්‍රූෆ් වෙලා තියෙනද? සවුන්ඩ් ප්‍රූෆ් වෙලා තියෙන්නේ. එයා අපිට රිලැක්සේෂන් මියුසික් එකක් දෙනවා. ஒரு 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 நைட் சவுண்ட், அந்த ஸ்லீப்பிங் சவுண்ட் இருக்குது தானே, அந்த சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதை செட் பண்ணி விட்டுட்டார். அப்போ நாங்கள் அப்படியே ஸ்லீப் ஆகலாம். ரெஸ்ட் மூடில் ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ட்ரைவ் பண்ணுற டைமில் எழும்பி ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு இந்த செட்டப் எல்லாம் இதில் இருக்குது. இந்த பாருங்க, இதுதான் அந்த செட்டப்பு. என்னென்ன மியூசிக் வேணுமோ அதை மாற்றி கொடுத்து கொள்ளலாம். மழை பெய்கிற மாதிரியான ஒரு சவுண்டை கொடுத்துட்டு நாங்கள் நித்திர கொள்ளலாம். அப்படியான ஒரு செட்டப் எல்லாம் இருக்குது இந்த காரில். அழகாக இருக்குது. இப்போயுமே அந்த மசாஜ் மூடில் தான் இருக்குது, மசாஜ் பண்ணி கொண்டு தான் இருக்குது. ஒன் டைம் சார்ஜ் how many kilometer? 600 kilometers. 600 kilometer. ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் 600 kilometer. நாங்கள் கொழும்புக்கு போய் திருப்பி ரிட்டர்ன் ஜெஃப்னா வரலாம். அந்தளவு தூரம் இது ஓகே இருக்கும்னு சொல்லுவது. அந்த 600 கிலோமீட்டர்னா அப்படி தானே. இப்போ நம்ம 300 கிலோமீட்டர், கொழும்பு 300 கிலோமீட்டரும் 440 ஒருக்கா கொழும்பு போய் அங்கேயே சார்ஜ் ஒருக்கா சார்ஜ் பண்ணி கொழும்புலேருந்து இங்கே வரலாம். இல்லாட்டி இங்கேருந்து கொழும்பு போகலாம். திருப்பி அங்கே ஒருக்கா சார்ஜ் போட்டு இங்கே வரலாம். அப்படியான ஒரு செக்ஷன். இதில் விலை என்ன, ப்ரைஸ் என்ன மாதிரி ப்ரைஸ்? ION V luxury price 17.2 million. This ION V 17.2 million. ION V premium price 16 million. Not understand. Premium luxury is highest grade. Premium is lowest grade. Luxury is no? This is luxury, this is premium. Premium price 60 million. 16 million. 16 million. Make us 17.2 million. Because 172. 172 or 160. 160. ഇതിൻ്റെ വിളക്കം ഇതാണ്. ഇത് வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் உண்டு. ப்ரவுன்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி தான் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க ஸ்ரீலங்காவில். ஃபுல் எலக்ட்ரிக் கார். இந்த கார் ஷோவில் ஃபுல்லாக நான் பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், கணக்கு எலக்ட்ரிக் கார்கள் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ பெட்ரோல் இதுனால எவ்வளோ பிரச்சனைப்படுறோம், ஏன்னா எவ்வளோ சிரமப்படுறோம், பெட்ரோல் ரேட் வரைக்கும். அந்த வகையில் அதிகமான EV கார்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் விலை வந்து 58 லட்சம். இதுக்கு அங்கால நிற்கிற அதன் விலை வந்து 48 லட்சம். ஆகவே நல்ல குட்டி கார், சின்ன கார். நார்மலாக இப்போதைய ப்ரைஸில் இது ஒரு நல்ல ஒரு ஜூஸான காராக இருக்கும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்காக இருக்கிறோடைய நல்ல ஜூஸாக இருக்கும். நல்ல ஃபீச்சர்ஸோடு நல்லா இருக்குது. எலக்ட்ரிக் சின்ன கார், அந்த அதுவும் எலக்ட்ரிக் கார் அண்டைக்குள்ள நல்ல பிரியோசனம். நல்ல சின்ன ஸ்பேஸுகள் தான். நார்மலாக வீட்டு ஜூஸுக்கு நல்ல பிரியோசனமாக இருக்கும். பட் அது இப்போத்தி இந்த ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு பின்னுக்கு ஒரு 3 பேர் வடிவாக இருக்கலாம். நல்ல ஒரு 58 லட்சம் 47 லட்சம்னு சொல்கிறது இப்போத்த ரேட்டில்
ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை விட இந்த வாகனம் எடுக்கலாம். வேறு 1,20,000 கிலோமீட்டருக்கு வாரண்டி இருக்குது, அல்லது 10 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது. அப்படி வாரண்டி பீரியட்டும் தராங்க. இப்போ இதில் ஒன்றா ஆகிட்டது. இப்போ சும்மா நாங்கள் இருந்து பார்க்கலாம் இதில். ஓகே, இப்போ நார்மல் ஐசியெல்லாம் வருது விடுங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள், நல்ல பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. ஓகேயா இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த விண்டோவில் எல்லாம் நல்ல இதில் புது கீ எழுதுகள் எல்லாம் இருக்குது. இதுலேயே எல்லா ஆப்ஷன்கள் எல்லாம் இருக்குது. இப்போ கண்ணாடி திருப்புறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு கணங்கள் அமர்த்தி விட்டாலே எல்லாம் செட்டப் எல்லாம் போகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த சேரிங்கும் நல்ல அளவான ஒரு சின்ன சேரிங்காக இருக்குது. பெரிய சேரிங்கும் இல்லை, ஒரு சின்ன சேரிங், நல்ல அளவான சேரிங்காக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன் ஒன்று காட்டுது. இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆப்ஷன்களை மாற்றி விட்டு கொண்டு வரலாம். நினைக்கும் நல்ல அளவான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு உரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சின்ன கார்ன்னு சொல்லலாம். சின்ன அளவாக இருக்குது. ஏசி வருது தான். நான் சில நேரம் நினைக்கிறேன் அது இன்னும் கூட்டி பார்த்தா தான் தெரியும். நினைக்கிறேன் லைட்டாக வருது. நல்ல சின்ன காரம் தான், நனோ காரம்னு சொல்லுவாங்க. அதை விட இது பெருசு. இது நல்ல அல்ட்ரோ அதுகள்ட்ட அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸும் நல்ல ஒரு ரீசனபிளாக 57 லட்சம் 58 லட்சம் ஒன்று. இது 58 லட்சம். சாரி, இது 47 லட்சம். அங்கே நிற்கிறேன் 58 லட்சம்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ப்ரைஸ் பாருங்கள். கீழேயும் பாருங்கள், இங்கே கியர் எல்லாம் இருக்கும். கியர் எல்லாம் நார்மல் கார் மாதிரி தான். ஆட்டோ, நியூட்டர் என்ற கியர் எல்லாம் இருக்குது. இதில் ஹேண்ட் பிரேக் இருக்குது. சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கொள்ளலாம். இப்படி நீட்டான கார், நல்ல ஒரு டிசைனான நல்ல அமைப்பான ஒரு ஈவி கார். ரெண்டாவது இந்த முறை கார் சேல் ஃபுல்லாகவே ஈவி கார்கள் தான் கூட வந்திருக்குது. ஏன்னா இப்போத்தைய ப்ரொடெக்ஷன், இப்போத்தைய நாட்டு நிலைமையில் ஈவி கார்கள் தான் கூட ஓடும். ஈவி பைக்குகள் தான் கூடுதலாக வந்திருக்குது. ஆகவே பார்க்குறது தான் நல்லதாக இருக்கும். அதில் அந்த வகையில் இது நான் முதல் பார்த்த அந்த காரை விட இது விலையும் குறைவு. 58 லட்சம், அங்கால் நிற்கிற 47 லட்சம், இதெல்லாம் வந்து ரீசனபுளான ப்ரைஸுகளாக இருக்குது. அதால் சூட்டபுளாக இருக்கும். இதுதானே 48 லட்சமா? அதான் இது 48. இது 58. ரைட். ஓகே, 49. இது 58 லட்சம் என்ன? ஓகே. இது வந்து ஒரு ஒன்று சேல் ஆகிருக்குது. அதுக்கு தான் இந்த பேக்கெட்டெல்லாம் உடைச்சி அப்படியே அதில் நம்பர் பிளேட்டெல்லாம் குடிக்கணும். என்ன ப்ரைஸ் அந்த கேட்போம் பார்ப்போம். ராயல் என்ஃபீல்ட் அப்படி செம்மையாக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் ஒன்று இன்றைக்கு சேல் ஆகிருக்குது. அண்ணா முதல்ல ஓடி இருக்கு. 2012 மோட்டர் பைக் யூனிவர்சிட்டி படிச்சது. முந்திஞ்ச ஓடினவரான் இப்போ தான் திருப்பி ஓடணும். 2026 ஆண்டுக்கான மாபெரும் வாகன கண்காட்சியை முன்னிட்டு இந்த இடத்திலேயே உலகத்திலேயே முதற்தர இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டிருக்குது. அதை எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கேன். நம்ம இன்றைக்கு சேல் ஆகிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நீங்க நாளைக்கு ஓடி பார்க்க போறாரு. 10,000 ரூபாய் பெறுமதியான ஒரு ராயல் என்ஃபீல்ட் யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகமாக சேல் ஆகுது. இப்போ அதுவும் வந்து விலைப்பட்டுட்டு இதுவும் விலைப்பட்டுட்டு இதுவும் விலைப்பட்டுட்டு வேணுமெண்டா எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. இப்போயும் 1-2 அது போயிட்டுது. அது இந்த விலை வந்து 25 லட்சத்துக்கு சேல் ஆகிருக்குது ராயல் என்ஃபீல்ட். இப்போ ஒன்று சேல் ஆகிட்டு இப்போ இன்னொன்று இதில் நிற்குது. அதுவும் போகுது 25 லட்சத்துக்கு போகுது. இதுலேயும் ஒரு பெட்ரோல் கார், இதில் ஒரு பெட்ரோல் கார் ஒன்று நிற்குது. நாங்கள் முதல்ல எலக்ட்ரிக் கார் பார்த்துருந்தோம். இது பெட்ரோல் கார். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பெட்ரோலில் தான் ஒர்க் பண்ணும். இது ஒரு பெரிய ஒரு லக்ஸரியான கார் தான், ஒரு அளவான லக்ஸரியான கார் தான். 1,38 லட்சம் இந்த காரினுடைய ப்ரைஸ்.
GWM தான் ഇതിൻ്റെ கம்பெனி. இது சைனா கம்பெனி. சைனா கம்பெனி இது. ஆனால் எல்லாமே சைனாவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலும் எல்லாமே சைனா தான். இப்போ சைனானுடைய ஆதிக்கம் நாங்கள் தான் கூட இருக்குது இப்போ எல்லாத்துலேயும். அதனால் நாங்கள் நம்பி வேண்டலாம். அதன் விலைக்கும் குவாலிட்டிக்கும் ஏற்ற அளவில் அதன் பாவனைகள் இருக்குது. அதெல்லாம் சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். கூடுதலாக டீப்பாக போனால் தான் தெரியும். ஆனால் லாங் ட்ரிப் வந்து 15 லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் வேலை செய்ய முடியும் சொல்லியிருக்காங்க. இதன் டோர் திறந்துருக்கீங்களா பாருங்கள். அது அழகாக நல்ல அழகாக இருக்குது. அப்படியே செம்மையாக இருக்குது. சும்மா நீட்டாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதை உள்ளுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சீட்டெல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல அழகாக இருக்குது. டிரைவர் சீட்டும் நல்லா இருக்குது. பின்னுக்கும் வந்து நல்ல 2 பேர் இருக்கலாம். 3 பேர் இருக்கிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். 3 பேர் இருக்கலாம். 2 பேரும் இருக்கலாம். அதில் ரிங் பாட்டில் அதுகள் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதை தூக்கி விட்டால் 3 பேர் இருக்கலாம், இல்லாட்டி 2 பேர் இருக்கலாம். இல்லை, இந்த கார் வந்து மேனுவலாகவும் ட்ரைவ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ட்ரைவ் பண்ணலாம். டிப்டானிக் கியர் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதோட அந்த கார்டை வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், எக்கோ மோட், ஸ்னோன்னு சொல்லி. ஆஸ்திரேலியா, யூரோப் கண்ட்ரிஸில் வந்து இந்த ஸ்னோ மோட் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பனிக்காலங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப டாக்கோட தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடிச்சிருக்கோம். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எக்கோ ஸ்போர்ட்ஸ் மோட் போடக்குள்ள உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு இதை மேனுவலாகவும் உங்களுக்கு இதை ஆப்ரேட் பண்ணலாம். இது மேனுவல். இங்கே பவர் ஷிஃப்ட், இந்த ஷிஃப்டர்ஸ் 2 இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலோடு சேர்த்து உங்களுக்கு வெல் அசிஸ்டன்ட், லேண்ட் டிபார்ச்சர், அந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோவுமே இருக்குது. இந்த மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டத்தில் உங்களோட ஃபியூல் எக்கானமி எவ்வளோ வேலை செய்யுது, எவரேஜ் எவ்வளோ வேலை செய்யுது, எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல பார்க்கலாம். எவரேஜ் ஃபியூல் எவ்வளோ வேலை செய்யுது, டயர்ட ப்ரெஷர் என்ன, இருக்க ஃபியூலில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகலாம், அந்த மாதிரி சகல விஷயமும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆன் டைம் பார்த்துக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் மேலே சன்ரூஃப் இருக்குது. இல்லை, சன்ரூஃப், மூன்ரூஃப் 2மே இருக்குது. ஓகே, இங்கே வேறு சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு 3 ரூஃபும் உங்களுக்கு இப்படி இருக்குது. அது மூடியாச்சு. நார்மலாக இதை 3 ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் 2மே உங்களுக்கு 2 இருக்குது. இது வந்து சன்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சன்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதை வந்து உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவும் இந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். வாய்ஸ் கமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதில் இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ 5 சீட்டர், பின்னுக்கும் ஏசி வென்ட்ஸ் தனியாக வருது பேசஞ்சர்ஸுக்கு. பின்னுக்கு இருக்கும். எங்களை கை வச்சு பார்த்தா உங்களுக்கு வேணும். பின்னுக்கும் ஏசி வென்ட்ஸ் தனியாக இருக்குது. பின்னுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் தனித்தனியாகவே இருக்குது. இதுக்கு கீழேயும் உங்களுக்கு இந்த ஓரத்தில் பார்த்தா தெரியும் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட் அங்கிட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் சீட் டைப்பும் இருக்குது, மற்றதும் இருக்குது. இது கீழேயும் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. யூஎஸ்பி இதில் மேலே இல்லை, இது சைடில் இருக்குது. ஓகே, இது பார்க்கிங். ஹேண்ட் பிரேக்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் பிரேக் இது வந்து இது பார்க்கிங். எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக். எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் பிரேக் மற்ற மாதிரி தான். இது நார்மலாகவே இது அப்படி பட்டன் மாதிரி தான் இல்லை இருக்கு. இது மற்றதுகளில் இழுத்து விடுற மாதிரி அப்படி இருக்கும். ஸோ நார்மலாக பட்டன் தான். ஓகே ஓகே. இது பிரேக் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஏற்றமான இடங்களில் போனால் வாகனம் திருப்பி கீழே வராமல் இருக்கிறதுக்காக அதை ஹோல்ட் பண்ணி விடுறது. இது பிரேக்கை வந்து ஹோல்ட் பண்ணி விடுறது. மற்றது இது வந்து எங்களோட ஷிஃப்டிங் கியர் ஷிஃப்ட் லிவர்னு சொல்கிறது. அதில் இப்படி நார்மலாக உங்களுக்கு இப்படி சுற்றுறதுக்கு தான் இருக்குது. இப்படி அவுடிலெலாம் இருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது மாறும். டிரைவ் மோட்லேயும் போட்டு விடலாம். உங்களுக்கு இது மேனுவலாக யூஸ் பண்ணக்குள்ள இங்கேனக்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் பெடல் ஷிஃப்ட் மூலமாக இதை ட்ரை பண்ணக்குள்ள இங்கே நான் உங்களுக்கு எம்ன்ற சொல்லுற சிம்பரன்னு வரும். அதில் விழும் எம்ன்னு சொல்லி. ஓகே ஓகே. நார்மலாக டியில் விழுவும். டின்றது டிரைவ் மோட், எம்ன்றது மேனுவலுக்கு மாற்றி நம்ம ஓடுற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 லிவர் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வந்து இதை ப்ளஸ் மைனஸ் பண்ணி கியரை 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இதில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரைவ் பண்ணலாம். எல்லாமே ஹேண்ட்லேயே இருக்குது. ஹேண்டில் ஒன்றும் இல்லை. இல்லை, பிரேக்கும் ஆக்சிலரேட்டர் மட்டும் தான் இருக்குது. மற்றது எல்லாமே இங்கே தான் இருக்குது உங்களோட விஷயத்தில். நார்மலாக இங்கே பார்க்கிங் பண்ணக்குள்ள புஷ் பண்ண மட்டும் தான் இருக்குது. ஓட்டோவாக பார்க் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்மளாம் இதில் சவுண்ட் சிஸ்டம்லாம் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம்.
இதில் கையிலே வச்சு மூட்டலாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேஸ் உள்ள மாதிரி இருக்குது. நல்ல ஹைப்ரிட் நல்லா இருக்கு. வெளியே எந்த சத்தமும் கேட்காது. நல்ல பெஸ்டான சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. இல்லை அங்கனே உங்களுக்கு கீழே ஸ்பீக்கர் இருக்குது, ட்விட்டரும் வந்திருக்கு. அதில் ஸ்பீக்கர் இருக்கேன். கீழே ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ட்விட்டர் இருக்குது. அதில் மேலே இருக்கு. இது ட்விட்டர் அது ஸ்பீக்கர் ஒன்று தான். இது ட்விட்டர், இது ஸ்பீக்கர். ஓகே ஓகே. சீட் மசாஜ் அப்படி எதுவும் இருக்குது? இந்த சீட் வந்து டிரைவிங் சீட் வந்து இது வந்து எலக்ட்ரிக் சீட்னு சொல்றது. அதுக்கு அந்த பழைய மாதிரி லிவர் எல்லாம் வராதா? உங்களுக்கு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு சீட் அங்கிட்டு இதாகிறதா இருந்தால் உங்களுக்கு இப்படி அவ்வளோ செய்து கொள்ளலாம். இதில் மசாஜ் அப்படி மசாஜ் இல்லை. சிலதில் அப்படி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது இப்போ நாங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுல இப்படி எங்களை கொஞ்சம் அப்படி சவுண்ட் கொஞ்சம் ஓகே இருக்க மாட்டீங்களா? மைலேஜ் அது நார்மலாக இப்படி தான் ஒரு ஈவி ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கல. அது அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். 1500 அது 1.5 டர்போ பெட்ரோல் இன்ஜின் சொல்கிறது வந்து ஒரு ஹை டாக் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஒன்று தான் இதில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு ரக் ஃபீல் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு வாகனமாக தான் இது இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இது வந்து எஸ்யூன்ற டைப்லேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் ஒன்று கொடுக்கும். அதனால தான் அந்த பேடல் ஷிஃப்ட் எல்லாம் ரைட். ஓகே. அப்போ அந்த ஃபீலில் கொடுக்குற இடத்துல ஃபியூலை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறதுக்கான விஷயம் கஷ்டம். ஆனால் எவரேஜாக ஒரு 1.5 டர்போ பெட்ரோல் இன்ஜினில் சாதாரணமாக இது வந்து எவரேஜாக 11க்கு மேலே வேலை செய்யும். சிட்டியில் ஏசியோட 11 மேலே வேலை செய்யும். அவுட் ஸ்டேஷன் மேக்ஸிமம் 15-16 வரைக்கும் வேலை செய்யும். எக்கோ மோடில் போட்டு டிரைவ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதுக்கான எக்கோ மோடில் மேக்ஸிமம் ஒரு 50 அப்படி தான் போகலாமா? இல்லை 80 85 இப்போ ஸ்ரீலங்கா ரூல் படி 70க்கு மேலே போகலாம். சில இடங்கள் 70 இல்லாட்டி 50க்குள்ளுக்கு போகக்குள்ள எக்கோ மோட் போட்டு ஓடக்குள்ள உங்களுக்கு ஃபியூல் வந்து கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கும். ஓகே. இல்லாட்டி நார்மலாக நீங்கள் நார்மல் மோட் போட்டு டிரைவ் பண்ணக்குள்ள உங்களுக்கு எவரேஜாக 10-11 நார்மலாக எவரேஜ் தரும். அவ்வளோ எக்கோ மோடில் மட்டும். எக்கோ மோடில் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். அதில் டிரைவிங் ஸ்கில் அந்த எதுவுமே மாறாது. அவனோட ஃபியூல் எக்கனமியை குறைக்கிறதுக்கு தான் அது அவங்களுக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணோம். அந்த எக்கனமி மோட்னு சொல்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி. இது எல்லாமே சிந்தட்டிக் லெதர். இது எல்லாமே சாஃப்ட் டச் லெதர்னு சொன்னாலும் சிந்தட்டிக் லெதரில். இப்போ இந்த காரில் இருக்கக்குள்ள ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தா இது ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆடியோ இல்லாட்டி ஒரு BMW அந்த ஒரு ரேஞ்சில் தான் இந்த வண்டி இருக்கு. சீட்டாக இருந்தாலும் பாருங்க ஒரு நல்ல ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல தை சப்போர்ட்லாம் உங்களுக்கு நல்ல தை சப்போர்ட் வரும். ஃபுல்லாக டச்சில் இது அப்படி இருக்கிறதோட இது வந்து அந்த ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் ஓட்டுற ஒரு வண்டி ஒன்று தான் ரெடி ஆகுது. மட்டும் இது ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி இது கிட்டத்தட்ட ஒரு 230 யூனிட்ஸ் மாதிரி இது வந்து ரெஜிஸ்டர் ஆகி ஸ்ரீலங்காவில் ஓடுதா? 233 மேலே ஓடுது. இது கனகாலமாகவே இருக்காது. இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுது இந்த GWM ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த ஒரு வருஷம் அதுக்குள்ளேயே வந்து 1 வருஷத்துல 230 யூனிட்ஸுக்கு மேலே நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம். செனோக்னால இந்த மாடல் மட்டும் ஹெவல் ஜொலியன் சொல்ற இந்த மாடல் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 230 யூனிட்ஸ்க்கு மேலே விற்றுருக்கோம். இது வரைக்கும் அப்படி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு வந்தது. பட் இது இந்த மெயின் கம்பெனி அங்கே இருக்குது கொலம்புல. இது வந்து செனோக்ன்றது தான் மெயின் டீலர். ஸ்ரீலங்காவுக்கு டீலர். ஹெட் ஆஃபீஸ் இருக்கு எங்கட பபாலப்பேட்டிகள் கொழும்பு ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு. நிறைய எங்கட ஒர்க் ஷாப் அங்கங்க வவுனியா, குருநாகல், மாத்தரை அப்படி நிறைய இடங்கள்ல இருக்கு. அனுராதபுரம் அந்த மாதிரி இடங்கள் இருக்கு. நொதோன் சைட் என்ன மாதிரி இல்லை. நொதோன் சைட்ல நாங்கள் ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான சரியான சர்வீஸ் பாயிண்ட் வேணும். டீலர்ஷிப் ஒரு ஷோரூம் ஒன்று திறக்கிறதுக்கு ஃபியூச்சரில் சரியாக வரும். அப்படி இருந்தால் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது தானே. பெஞ்சு இருக்கிற வடக்கு மக்களுக்கும் ஏதாவது ஒரு டீல் பண்ணுறதுக்கு நல்ல எல்லாத்துக்கும் கொழும்புக்கு வரணும்னு யோசிப்பாங்க. அதுக்காக தான் மற்ற ஒர்க் ஸ்டேஷனும் ஒன்று வேறு தான் நம்ம நீங்கள் செய்திருக்கலாம். அப்போ அப்படி யோசனை இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்கள் இதை உட பண்ணிடுங்க. இப்போ வந்து பம்பலப்பட்டியில இருக்கேனே. பம்பலப்பட்டியில இல்லை, பம்பலப்பட்டியில தான் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. தர்மபால மாவட்டம்னு சொல்லுவாங்க. GWM ஷோரூம் இருக்கு. டவுன் ஹால்னு சொல்லுவாங்க கொழும்புல. அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாகனத்தை பத்தி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் டிரைவ்ல இருந்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு லீசிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். எல்லாம் செய்தோம். இந்த விலையை நீங்க உங்களோட வாயில சொல்லி விடுங்க. இதுல ஒரு 5 கலர்ஸ் வருது. 5 கலர்ஸ் வருது. அந்த 5 கலர்ஸ் உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் ரிசர்வ் பண்ணி எடுக்கலாம். எடுத்துக்கொள்ள வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீரியட் ஒன்றும் இல்லை. வித்தின் 1 வீக்ல எங்களுக்கு
அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு 1 வீக்கில் வாகனத்தை டெலிவரி பண்ண முடியும். 13.85 மில்லியனுக்கு வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட இந்த வண்டி எங்களுக்கு கொடுக்கலாம். 1,38,50,000. 1,38,50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த வாகனம் கிடைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனோட. ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்பெஷல் ப்ரைஸ் போகிறனால எங்களுக்கு அந்த ஆஃபருக்கு போகும். ஸ்பெஷல் ப்ரைஸ் இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லாட்டி இது அதோட ஒரு 5 லட்ச ரூபா மாதிரி கூட போகுது. நீங்கள் இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸுக்கு போகிறோம். யாழ்ப்பாணத்தில் எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு எடுத்துக்கோ. இல்லாட்டி 5 லட்சம் கூட வரும். 5 லட்சம் கூட வரும். வந்து பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லீசிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் 2-3 டேஸில் செஞ்சு கொடுப்பீங்க. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து மட்டும் சொன்னால் இதில் TMRன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து என்ன செய்யுதுன்னா இதில் ஜப்பான் கார் நிற்கிது. அதில் வந்து ஜப்பான் கார், இது வந்து இதுவும் ஜப்பான் கார் தான். அங்கே நிற்கிது, பின்னுக்கு கொரியனும் நிற்கிது. ஆனால் இதோட ப்ரைஸ் எல்லாம் குறைவாக இருக்குது. இப்போ இதில் நிற்கிற கார் வந்து 75 லட்சம் பெட்ரோல். அதில் நிற்கிறது வந்து ஜப்பான்டு 149. அண்ணா இது என்ன எங்கேயானது? ஜப்பானா கொரியா? ஜப்பான். இது ஜப்பான்ட வந்து 75 லட்சம் மட்டுமே. ஜப்பான் 75 லட்சம் வண்டிகளை இதை கொஞ்சம் நாங்கள் பார்க்கல. நல்ல வாகனமாக இருக்கும். ஜப்பான் என்ன நம்பி வேண்டக்கூடிய ஆக்கள், ஜப்பான் வாகனம் தான் வேணுமென்று சொல்கிற ஆக்கள் நீங்கள் வந்து வேண்டலாம். ஓகே, இது நல்ல ஒரு இதெல்லாம் இருக்குது. இதில் 75 லட்சத்துக்கு இது பரவாயில்ல. 75 லட்சத்துக்கு ஏற்ற அளவில் அந்த சீட் அமைப்புகள் இருக்குது. சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூவாக பெட்ரோல் கார், அதுவும் நல்ல கம்பெனின்ற, அதாவது ஜப்பான் கம்பெனின்ற அப்படி வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பின்னுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நல்ல இடம் இருக்குது, கால் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்லா அது பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லியிருக்கா. ஓகே, ஓரளவுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது பாருங்க. மற்றபடி பின் சீட்டு வந்து இதே மாதிரி முன் சீட் மாதிரியான குஷன் இல்லை. முன் சீட்டுமே ஒரு அளவான ஒரு குஷன் அமைப்போடு இருக்கிற சீட் தான். பின் சீட்டும் ஒரு கொஞ்சம் நார்மலான தான். சீட்டுகள் மாற்றி அப்படி தான் செய்யப்படும். ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஒன்று தந்துருக்குறாங்க. அதை விட இதில் அந்த மேனுவலான ஆப்ஷன் தான் ஏசி, மற்ற இந்த லைட்டு, அந்த கண்ட்ரோலுகள் எல்லாம் இதில் இருக்குது. ஏசி நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த இப்போ 1 பண்ணியிருக்கிறேன். நல்ல கம்ஃபர்டபுளான ஏசி அமைப்போடு நல்லா இருக்குது. ஃபுல் ஏசி வருது. இல்லை பாருங்கள், 1 பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படி ஆகிட்டுது. உள்ளுக்கு வந்து மீட்டரும் ரன்னில் காட்டி கொண்டு இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த பார்க்கிங் இதுகளை நாங்கள் ஆப்ஷனை இதண்டேக்கில் அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்ற இதில் ஒரு பாட்டில் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்தியாவில் மற்ற கண்ணாடிகள் அதுகள் ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இங்கே இதில் லைட் எல்லாம் இருக்குது. நார்மலாக பேசிக்காக காருக்குள்ளே இருக்க வேண்டிய ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. சவுண்ட் ஆஃப் இதுவும் இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் ஓகே. அவன் எப்படி இருக்கோ தெரியல சவுண்டோட குவாலிட்டி. பட் ஆனால் சும்மா போட்டுருக்குது. ஆனால் ஏசி நல்லா இருக்குது. நல்ல ஏசி நல்லா வருது. ஏசி மட்டும் காணாது. இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஏசி இது இருக்குது. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்குது. இங்காலையும் ஒரு ஏசி இது இருக்குது. மேலேயும் இருக்குது. பின்னுக்கு இருக்கான்னு தெரியல. பின்னுக்கு ஏசி வாரத்துக்கான டோர் இல்லை. பின்னுக்கு இல்லை. பின்னுக்கு நல்ல பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. பெரிய பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேசிக்கான கார் உங்களுக்கு தேவை, அதுவும் பிராண்ட் நியூவாக ஜப்பான் மாடலில் உங்களுக்கு கார் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கார் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இருக்கிறோம். இந்த கார் சேல், அதாவது ஒரு 5 நாட்கள் நடக்கின்ற இந்த கார் ஷோரூம், இந்த சேல் கண்காட்சியில் நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் இந்த கார் நிற்கிது. இதோட சேர்த்து உங்களோட கொரியன் காரும் நிற்கிது. இன்னொரு கார் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பேசிக் மாடல் இது. அதால் தான் நான் ஒரு காட்டுவோம். என்னென்னு சொன்னால் ஒரு அளவான மாடல் நல்ல கம்பெனின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிரியோசனமாக இருக்கும்னா காட்டினேன். இதில் காரண்ட் ஆப்ஷன் வந்து நல்லா இருக்குது. அந்த சீட்டுகள்கிட்ட மாடல் வந்து நல்லா இருக்குது. அது நார்மலாக நல்லா இருக்குது. பெரிய லக்ஸரியாக எதிர்பார்க்கல. அது நான் சொன்ன ப்ரைஸ் வந்து நார்மலாகவே வந்து 75 லட்சம். அப்போ 75 லட்சத்துக்கு இது ஓகே. நான் ஓடி பார்க்கல. ஆனால் பட் நல்ல ஸ்மூலான அந்த இதெல்லாம் பார்த்து நல்ல நார்மலாக இருக்குது. நல்ல அளவோடு இருக்குது. மற்றது வந்து இதுக்கான
எனக்கும் இதுக்குமான இதை பாருங்க, அந்த கால அளவு பாருங்க, நல்ல அமைப்பாக இருக்குது, கணக்காக இருக்குது. இப்போ நானே கொஞ்சம் நல்ல ஒரு ஃபிட்டான ஆள் தான். இப்போ எனக்கே கொஞ்சம் நல்ல இடைவெளியாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. மற்றது சரிங்குமே நல்ல பார்க்க நல்ல அமைப்பாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நார்மலான உங்களுக்கு கார் தேவையாண்டாக்கள் நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லக்ஸரியாக தேவையாண்டாக்கள் இதில் வர வேணாம். இந்த பக்கம் நீங்கள் வாரது பெருசாக சூட்டபுளாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நாங்கள் இன்னொரு கார் இருக்குது, அதை நாங்கள் பார்ப்போம். இது வந்து ஜப்பான் கார். இது வந்து அடுத்த வெர்ஷன். இது என்ன மாதிரின்னு சொன்னால் 1,49,000. இது ஹையாக உங்களுக்கு கொஞ்சம் கூடிய அளவில் உங்களுக்கு வேணும் ரெண்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். கூடிய அளவில் நீங்கள் இதை எதிர்பார்க்குறீங்க என்று சொன்னால் நீங்கள் இதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை ஹையாக பார்க்குறீங்க, ப்ரைஸ் கூட பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த காரை நீங்கள் பார்த்துக்கலாம். இது நல்ல அழகான கார். இது கொஞ்சம் ஹை ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி பின்னுக்கு நிற்கிற கார் வந்து கொரியன் கார். அது வந்து 1,39. இது 1,49. உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். நாங்கள் இதே மாதிரி தான் பார்ப்போம், உள்ளுக்கு பார்க்க இல்லமான்னு பார்ப்போம். இது ஜப்பான்ட ஸ்மார்ட். இது வந்து ஹைப்ரிட், ஜப்பான் ஹைப்ரிட் கார். இது 20-25 கிலோமீட்டர் போகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஹைப்ரிட் மாடல். நாங்கள் ஹைப்ரிட் மாடலில் தான் கூடுதலாக விரும்புவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பெட்ரோலும் குறைவாக இருக்கணும், அதே நேரத்தில் எங்களுக்கு பாவிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவசரத்துக்கு பெட்ரோல்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டும் ஹெவியாக இருக்கும் மற்றபடியாக நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்வோம். பின் ஸ்டோரேஜ் பிளேஸும் வந்து நல்ல வீதியாக அதிகமாக இருக்குது. அது கீழேவே இது வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன உங்களோட வீல் வச்சுக்கொள்ளக்கூடிய நல்ல செட்டப்புகள் இருக்குது. ஒரு வெகனார் அப்படியான காரை விரும்புகிறாங்களுக்கு ஓகே. ஆனால் இது ப்ரைஸ் வந்து அதை விட கூடவாக இருக்குது. ஆனால் ஜப்பான் இது அதை விட கொஞ்சம் பேசிக்கை விட வெகனாரை விட இது கொஞ்சம் அப்கிரேட்டடாக இருக்கும். அது என்ன விஷயங்கள் அப்கிரேட்டாக இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஓகே, நார்மலாக ஒன்று ஆகிட்டுது. ஸ்க்ரீன் ஏதோ ரிப்பேர் என்ன? ஓகே ஓகே, நான் ஆர்டர் பண்ணின பிறகு தான் அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பேன். ஃபிட் பண்ண இல்லையே, இதில் பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வரும். அதோடு சேர்த்து இங்கே உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்டர் அதெல்லாம் இருக்குது, செட்டப் எல்லாம் அப்படியே காட்டுது. ஏசி எல்லாம் நார்மலாக அந்த மாதிரி இருக்குது. ஸ்பேஸு பாருங்க, நல்ல ஸ்பேஸ் வருது இதுக்குள்ளே. நார்மலாக ஓகே. சீட்டுக்கு ஹீட்டர் ஆப்ஷன் இருக்குது. மேடம் மசாஜ் அப்படி எதுவும் இருக்கா? இல்லை, ஹீட் மட்டும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுமா? ஹீட் இல்லை ஆன் பண்ணால் வேலை செய்யும். அது ஹீட் ஆப்ஷன் அதில் லெஃப்ட் ரைட் 2 சீட்டுக்கும் இருக்காங்க. என்ன முன்னுக்கு இருக்கிறதா? ஹீட் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அளவுக்கு. பட் இதில் ஒரு பெரிய ஒரு லக்கேஜ் வைக்கிற அளவுக்கான ஒரு டோர் ஒன்று இருக்குது அதில். மற்றது இப்போ நாங்கள் சில ஜப்பான் வெகனார் அதில் தான் கூட விரும்புகிற ஆக்களுக்கு, நார்மலான பேசிக் மாடல் விரும்புகிற ஆக்களுக்கு இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் கூடின கார், கொஞ்சம் ஸ்பேஸ் கூடின காராக இருக்குது. ஆனால் பின் சேமாக தான் இருக்குது. அது இந்த இடைவெளிகள் அதுகளை பாக்கிகளை சேமாக தான் இருக்குது. வெகனார் அதுகளை மாதிரி தான் இருக்குது. முன் ஆப்ஷன்கள் கொஞ்சம் மற்றபடி ஓகே. ஓகே, நாங்கள் இப்போ பார்த்த இந்த ஜப்பான் கார் மற்றது கொரியன் கார் எல்லாமே இதில் இருக்குது. இதை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் சுன்னாத்தில் இருக்கிற டியாரா மோட்டோஸில் வந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியாகும். இந்த காரும் வந்து 75 லட்சத்துக்கு இருக்குது. வேண்டிய ஆக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நார்மல் ப்ரைஸ் ஜப்பான் கார். ஆகவே தேவையான ஆக்கள் டியாரா மோட்டோஸ் சுன்னாத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த கார் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அங்கால நிற்கிற அந்த அதுவும் வந்து நல்ல ஆப்ஷனான நல்லா இருக்குது கார்.